Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard Tamil பருவம் 3 படம் 8 கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் பாடல் எழுதியவர் யாரு? ஔவையார். வாங்க பார்க்கலாம். முதல் பாடல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை யாரு? அம்மா. பிதானா யாரு? அப்பா. அவங்க ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு தெய்வங்கள். தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவார். நம்ம கண்முன்னே பார்க்குற தெய்வம் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம்னா என்ன? ஆர்வம். நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போதும் ஆர்வத்தோட செய்ய வேண்டும். ஒரு படிக்கிற செயலை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தா எது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்வமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும், ஸ்போர்ட்ஸில் கூட விளையாடுற போதும் ஆர்வம் இருக்கணும். அதான் குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். என்ன கணக்கு. எழுத்துனா என்ன? மொழி. அது ரெண்டுமே நமக்கு எப்படி? இரு கண்கள் போன்றவை. அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, கணக்கும் மொழியும் கண்கள் போன்றவை. ரெண்டுமே எப்படி? நமக்கு கண்கள் மாதிரி. நான்காவது பாருங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள். நம்ம என்ன சேமித்து வைத்தாலும் நம்மளுடைய கல்வி தான் நமக்கு சிறந்தது. அழியாத செல்வம்னா அது கல்வி. இன்னைக்கு இருக்கும் பணம், நகை எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போது நம்மளுடைய கையில் என்ன இருக்க போகுது? உண்மையான சொத்துனா கல்வி தான். அது சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம். கல்வி தான் நமக்கு பெரிய சொத்து. 5. தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். கோபம் ஒரு கோபத்தை நம்ம எப்போ உடனே மறந்துடணும். அந்த கோபத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் அது என்ன? போராய் முடியும். அதுக்காக கோபம் படுறோமா, அப்போ அன்னைக்கே மன்னிச்சிடணும், மறந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம 6. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நல்லவர்கள் நட்பு நமக்கு நன்மையை தேடி தரும். அந்த மாதிரி நம்ம நட்பை என்ன பண்ணணும்? நல்ல நட்பாக பார்த்து இருக்கணும். இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். 7. நுண்ணிய கருமம் எண்ணி துணி. நுண்ணிய கருமம் எண்ணி துணி. சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். நம்ம ஒரு கருமம்னா செயல். சிறிய செயலாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? நுண்ணிய செயல்னா சின்ன செயல். சிறிய செயலை கூட நம்ம சிந்தித்து முடிவெடுக்கணும். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். பொல்லாங்குனா தீமை. எந்த ஒரு செயலை நம்ம தீமை தருமோ அதை நம்ம அப்போவே என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அமிர்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். இப்போது அமிர்தம் மருந்துனா கடையில் கிடைக்கிற மருந்து இல்லாமல் அமிர்தம்னா அது ஒரு தேவர்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை நம்ம என்ன பண்ணணும்? அதுவே நமக்கு கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு கொடுத்து சாப்பிடணும். நாமளே எல்லாமே நம்மளே சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வேண்டும். அதுதான் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும். நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு தேடி வரும். தீமை செஞ்சால் தீமை நமக்கு தேடி வரும். நாம் என்ன செஞ்சோமோ அதை நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டாக நல்லதாக செய்யணும். அதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எழுதியவர் ஔவையார். கொன்றை வேந்தன். மறுபடியும் நம்ம பாடல் படிக்கலாம் வாங்க. என் கூடயே படிக்கலாம் வாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. தீராக் கோபம் போராய் முடியும். தீராக் கோபம் போராய் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நுண்ணிய கருமம் எண்ணித் துணி. நுண்ணிய கருமம் எண்ணித் துணி. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஔவையார். சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.